Amen. Amen. Thank you. Please be seated. Amen. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அருமையான நம்முடைய பிரதர் பாலுடைய பேரண்ட்ஸ் நம்மத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் ஃபேமிலி இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நல்ல சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகுவதாக. மற்றபடி சாட்சி கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. சாட்சியுள்ள ஜீவியத்தை, விசுவாச ஊழியத்தை கர்த்தர் உங்கள் யாவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆல் க்ளோரி டு காட். ஒரு நியூ மந்தில், ஒரு பிளஸ்ஸட் மந்தில் நாம் வந்திருக்கிறோம். மந்த் ஆஃப் மேல 2025 ஃபஸ்ட்டு 4 மந்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருந்தது. எல்லா பாதுகாப்பையும் தேவன் கொடுத்தபடியால் கர்த்தருக்கே நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த புதிய மாதத்திலும் ஃபஸ்ட்டு நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு அருமையான காரியங்களை, சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த மிஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ஊழியம். த மிஷன் ஆஃப் ஜீசஸ், சீக்கிங் அண்ட் சேவிங் த லாஸ்ட். த மிஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? Why did Jesus come into the world? உலகத்தில் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்? பலர் பலவிதமான ஆன்சர் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை மார்க் சாப்டர் 10 verse 45லையும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது. For even the Son of Man came not to be ministered unto, but to minister and to give his life as a ransom for many. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்திலே வந்தார். அவர் ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த ஜீவனையே கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். அநேகரை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, இழந்து போனதை தேடும்படியாக, ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நாம் வாசித்ததான லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை குறித்து பார்க்கிறோம். ஜீசஸ் மினிஸ்ட்ரி. ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்றால் டு சீக், டு சேவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் த லாஸ்ட். இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவும், அந்த இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த உலகத்திலே அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய சீஷர்களோடு கூட அநேக ஜனங்கள் இயேசுவோடு கூட நெருங்கி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவரை பார்க்கும்படியாக வாஞ்சியோடு கூட ஒரு மனுஷன் காணப்பட்டான். சகையு என்கிறதான ஒரு மனுஷன். இயேசுவை நான் பார்க்க வேண்டும். I want to see Jesus. I want to see the glory of Jesus. இத்தனை அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிற இந்த மனுஷனை, இந்த தேவகுமாரனை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட, தாகத்தோடு கூட இந்த சகையு காணப்பட்டான். வசனம் சொல்கிற 2வது வசனத்தில் அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். ஐஸ்வர்யன் மாத்திரமல்ல, அவன் வரி வசூலிக்கிறவருடைய தலைவனாக காணப்பட்டான். வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாக காணப்பட்டான். ஆயக்காரர்களுக்கு அவன் தலைவனுமாய் காணப்பட்டவன். இப்பேற்பட்ட ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன், அவனுடைய சாயல் ஆனது ஒரு குள்ளமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எல்லா மனிதர்களைப் போல உயர்ந்த மனிதனாய் அல்ல, அவன் குள்ளமான மனிதனாய் காணப்பட்டான்.
மேபி 5 feet இருக்கலாம். இயேசுவை இந்த கூட்டத்திலே பார்க்க முடியாதபடிக்கு அவன் மிகுந்த குள்ளனாய் காணப்பட்டான். அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று அந்த மனுஷன் சகேயு அங்கே அருகாமையில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை நோக்கி கொண்டிருந்தான். இயேசுவை அவன் தேடினான். அவருடைய இருதயமானது இயேசுவை தேடியது. அவருடைய உள்ளத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. வாஞ்சையோடு கூட தேவனை நோக்கி பார்க்கிறான். இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் நாம் வாஞ்சையோடு கூட அவரை தேடும் போது, நம்முடைய இருதயம் அவனுடைய சிந்தனைகள் வாஞ்சையோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அவர் உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை நோக்கி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் வந்தார்? அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். சகையினுடைய இருதயத்தின் வாஞ்சியை இயேசுவானவர் உணர்ந்தார். இயேசுவானவர் அறிந்தார். இந்த சகையை சந்திக்கும்படியாக அவர் விரும்பினார். பெரும் கூட்டம் காணப்பட்டது. சகைவியோ இந்த காட்டத்து மரத்திலே அவன் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட காணப்பட்டான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார் 3வது வசனத்தில், இவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்திலே வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு அவனுடைய வீட்டிலே தங்கும்படியாக விரும்புகிறார். அவருடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படியாக இயேசுவானவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் தேவனை வாஞ்சிக்கும் போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவர் நம்முடையத்திலே வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறவராயிருக்கிறார். அவர் நோக்கி தேடி வருகிறவராயிருக்கிறார். மனுஷகுமாரனாகிய இயேசுவானவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? For the Son of Man came to seek, to save that which was lost. இழந்து போனதை தேடும்படியாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். Today I would like to emphasize 3 important things. Why Jesus Christ came into the world. Jesus came to seek the lost. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இழந்து போனதை தேடும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். Jesus came to seek the lost. Jesus came with a clear purpose. What is the purpose? To seek the lost. இழந்து போனதை அவர் தேடும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். நான் வாசித்ததானே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் மறுபடியும் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், இழந்து போனதை தேடும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். The word seek, தேடுகிற வார்த்தை. அவர் உங்களையும் என்னையும் தேடுகிறவராயிருக்கிறார். தேடி வருகிற கர்த்தராயிருக்கிறார். நம்மை தேடி வருகிற கர்த்தர். இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் தேவனை அறியாதவராக, இயேசுவை அறியாதவராக, எனக்கு தெய்வம் ஒருவர் இருப்பாரானால் அவரை நான் பார்க்க வேண்டும், அவரை நான் காண வேண்டும். பல தெய்வங்களை அவர் வழிபட்டார். பல தெய்வங்களிடத்தில் ஆலயங்களுக்கு சென்றார். ஆனால் மெய்யான தெய்வத்தை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. அங்கங்குமாக அலைந்தார். தன் ஜீவனை மரித்து கொள்ளும்படியாக ஒரு தீர்மானம் எடுத்தார். இன்ற இரவிலே நான் மெய்யான கடவுளை, உண்மையான கடவுளை நான் பார்க்காவிட்டால் நான் மரித்து போகட்டும், நான் ஜீவனை பறித்து கொள்ளவிட்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட, தாகத்தோடு கூட ஒரு தெய்வத்தை பார்க்கும்படியாக காத்திருந்தான். இரவு வேளையில் தேவன் அவருக்கு அதிசயமாக, அற்புதமாக காட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். அந்த சுந்தர் சிங்கை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார். நான் தான் மெய்யான தெய்வம், மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நான் தான் என்று அவருக்கு காட்சி கொடுத்தார்.
கிறிஸ்துக்கள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏன் உங்களையும் என்னையும் தேடுகிறார் என்றால், அவர் வந்ததனுடைய நோக்கம், his mission is to seek and to save his people. ஜனங்களை தேடும்படியாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் வரும்போது இயேசுவானவர் அருமையான ஒரு பேரபிளை, 3 பேரபிள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறதான பேரபிளை நாம் பார்க்கலாம். அங்கே இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தை 4வது வசனத்தில் ஒரு மேய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு மேய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவுக்கும் தேடி திரியானோ என்று சொல்கிறார். மனுஷன் ஒரு மேய்ப்பன் தனது ஒரே ஆடுகளுக்காக அவன் தேடி அலைகிறவனாயிருக்கிறான். அவனிடத்திலே 99 ஆடுகள் இருக்கிறது. ஒரே ஒரு ஆடுதான் அவனிடத்திலே காணப்படவில்லை. அந்த ஒரு ஆடையும் அவன் வனாந்தரத்திலே விட்டுவிட்டு, மற்ற ஆடுகளெல்லாம் வனாந்தரத்திலே விட்டுவிட்டு காணாமல் போன ஆடை அங்குமாக தேடி அலைகிறான். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்காக இந்த பெரிய மேய்ப்பன் தேடிக்கொண்டிருக்கிறார். என்றைக்கும் காணாமல் போன ஜனங்களை இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பின்வாங்கி இருக்கலாம், அவரை மறந்து இருக்கலாம், அவரை விட்டு பாவம் செய்து பின்வாங்கி இருக்கலாம், தொலைந்து போயிருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்தவர்களாய் காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை தேடுகிறேன். அவரிடத்தில் 100 ஆடுகள் இருந்தது. ஆனால் 99 ஆடுகள் அவரிடத்தில் காணப்பட்ட போதும் ஒரு ஆடுக்காக வாஞ்சியோடு கூட தேடினான். He had 100 sheep. Only one lost. 100 ஆடில் 100%ல 1% he lost. ஒரே ஒரு % தான் அவன் இழந்தான். மற்ற 99% அவனிடத்தில் உண்டு. என்றால் அந்த 1% கிடைக்கும்படியாக வாஞ்சியோடு கூட அவன் தேடினான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து, நீங்கள் தனி ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, தனிமைப்படுத்தப்பட்ட மனுஷர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்பட்டாலும் சரி, கர்த்தர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். உங்கள் இருதயம் இந்த சகைவு போல அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட இருக்குமானால் அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். உங்களை தேடி உங்களிடத்திலே வருகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சமாரியாவுக்கு போகும்படியாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம், ஜான் சாப்டர் 4 verse 4 வாசிக்கும் போது, now he had to go through Samaria. அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்தது. It is a pre-plan. இயேசுவானவர் ஆவியிலே உணர்ந்து சமாரியா தேசத்திற்கு போக வேண்டிய ஒரு திட்டம் காணப்பட்டது. ஏன்? அங்கே ஒரு ஸ்திரீயை அவர் சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் காணப்பட்டது. அவளை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட காணப்பட்டார். அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருந்தார். அந்த சமாரியா ஸ்திரீக்கு அந்த தேவனை கண்டுகொள்ள வேண்டும், மனுஷகுமாரனை கண்டுகொள்ள வேண்டும், மேசியாவை நான் பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை அவளுடைய இருதயத்திலே காணப்பட்டது. அதை உணர்ந்த கர்த்தர் சமாரியாவின் வழியாக போக வேண்டியதாயிருந்தது. This leads to his divine appointment with the Samaritan woman at the well. ஒரு வாஞ்சியான ஒரு தாகத்தோடு கூட, ஆவிக்குரிய ஒரு திட்டத்தோடு கூட இயேசுவானவர் அந்த இடத்திலே செல்கிறார். இன்றைக்கும் வாஞ்சியோடு கூட நாம் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தனைகளின் எண்ணங்களை மறைந்து உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். இட் இஸ் ஹிஸ் மிஷன். அதுதான் அவருடைய ஊழியமாய் காணப்படுகிறது. இயேசுவானவர் ஊழியம் செய்யும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். உங்களுக்காக, எனக்காக இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்.
புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்லே நான் வாசிக்கும் போது இந்த புக் ஆஃப் எசேக்கியல் சாப்டர் 34 verse 11 த ஃபர்ஸ்ட் பைபிள் ரீடிங்கில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் ஒரு மேய்ப்பனாயிருந்து, ஒரு பெரிய மேய்ப்பனாயிருந்து, நல்ல மேய்ப்பனாயிருந்து தொலைந்து போன நம்முடைய ஆடுகளை அவர் தேடி வருகிறவராயிருக்கிறார். உங்களை தேடி அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். verse 12 வாசிக்கும் போது எசேக்கியல் 34:12 ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேலின் மலைகளிலே மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவைகளுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை கண்டடையும். ஆமென். அவர் நல்ல மேய்ப்பனாயிருந்து அவர் தொலைந்து போன ஆடுகளை விசாரிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை தேடி வருகிறவராயிருக்கிறார். ஜீசஸ் கேம் டு சீக் த லாஸ்ட். இழந்து போனவர்களை அவர் தேடி வருகிறவராயிருக்கிறார். அஸ் எ குட் ஷெப்பர்ட் ஹி இஸ் சீக்கிங் ஃபார் யூ. கர்த்தர் உங்களை தேடுகிறவராயிருக்கிறார். செகண்ட்லி, ஜீசஸ் கேம் டு சேவ் த லாஸ்ட். இழந்து போனவர்களை அவர் தேடுகிறவராயிருக்கிறார். ரட்சிக்கும்படியாக அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக தேடுகிறவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்கிறோம், தேவனை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்கிறவர் அல்ல. ஏன்? கர்த்தர் உங்களை தேடி வந்து அவர் நம்மை நேசித்து அன்போடு கூட நம்மை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, ஜான் சாப்டர் 3:17 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் தம்மை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை உலகம் அவராலே ரட்சிக்கப்படும்படியாக இந்த உலகத்திலே அனுப்பினார். He did not come to the world to condemn the people, rather to save the people. அவர் உங்களை கண்டிக்கும்படியாக இந்த உலகத்திலே வரவில்லை, ஆக்கினை தீர்ப்படையும்படியாக ஒரு உலகத்திலே வராமல் அவராலே, இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை தந்தருளினார். இதற்காக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். உங்களை ரட்சிக்கும்படியாக, மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். 1 தீமோத்தேயிலே நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தே 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. 1 Timothy chapter 1 verse 15 வாசிக்கும் போது, the saying is trustworthy and deserving of all full acceptance that Jesus Christ came into the world to save sinners. பவுல் சொல்கிறார், of whom I am the foremost. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமாய் காணப்படுகிறது. அவர்களில், இந்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாக. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டோம். நம்மை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஒரு மனுஷனை ரட்சிக்கும்படியாக அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஒரு
ஒரு மனுஷியை சமாரியா ஸ்திரியை ரட்சிக்கும்படியாக சமாரியாவுக்கு நேராக செல்கிறார். இஸ்ரவேலரை மீட்கும் பொருளாக ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பழைய ஏற்பாட்டின் பகுதியில் சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். 130வது சங்கீதம் 8வது வசனம் சொல்கிறது, அவர் இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். இஸ்ரவேலரை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் அவர் மீட்டுக் கொள்கிறவராயிருக்கிறார். And he shall redeem Israel from all his iniquities, from all his sins. எல்லா பாவங்களிலிருந்து, எல்லா அக்கிரமங்களிலிருந்து, எல்லா மீறுதல்களிலிருந்து அவர் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். The mission of Jesus Christ came to seek the lost. And the mission of Jesus Christ came to save the lost. And again, the mission of Jesus Christ, Jesus transformed the found. இழந்து போன ஜனங்களை மறுபடியுமாக மீட்டெடுக்கும்படியாக, அவளை ஆவிக்குரிய பிள்ளைகளாக அவர்களை மறுபடியுமாக புதுப்பிக்கும்படியாக, புதிய ஆவியை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இங்கே சகேயுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சகேவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே வாசம் பண்ணுவேன், உன் வீட்டிலே உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சகேயு அப்படியே தன்னை மறந்து, சகேயு அப்படியே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். வாசிக்கும்போது இந்த வசனம் சொல்கிறது, 8வது வசனத்தில் சகேயு தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ஒரு மாற்றம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இயேசு அந்த வீட்டிற்கு வந்தபோது, இயேசு உங்களுடைய இருதயத்திலே வரும்போது, அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது, இந்த சகைவை போல ஒரு கன்ஃபஸ் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்திலே உருவாகிறதாய் காணப்படுறது. சகைவு சொல்கிறான், என் ஆஸ்திகளில் பாதியை 50% நான் அப்படியே நான் கொடுத்து விடுகிறேன். மறுபடியும் யாரிடத்தில் அநியாயமாய் நான் வாங்கிறது உண்டானால் 2 நான் கொடுத்து விடுகிறேன். தன் பாவத்தை அவன் உணர்ந்து கொள்கிறான், உணர்த்தப்படுகிறான். இயேசு ஒருவனுடைய வாழ்க்கையில் வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது உங்கள் பாவங்களை அவர் உணர்த்துகிறவராயிருக்கிறார். ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வரும்போது உங்கள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். சகைவு இந்த பிரச்சனத்தை உணர்ந்து கொண்டு அதை சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார் 9வது வசனத்தில், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் காணப்படுகிறானே. இட்ஸ் a great transformation. இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபவுண்ட். இழந்து போன ஒரு மனுஷனை மறுபடியுமாக புதிய மனுஷர்களாக அவர் ஜெனிப்பிக்கிறவர்களாக இருக்கிறார். புதிய ஆவியை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. The book of Ezekiel chapter 36 verse 26 வாசிக்கும் போது, I will give you a new heart and put a new spirit in you. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். புதிய இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொல்கிறார். I will transform your life. உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் உங்களை தேடி வருகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையே முழுதியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய இருதயமானது டேமேஜ் ஆகிருக்கலாம், ரிப்பேர் ஆகிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். உள்ளான இருதயத்தை உங்களுக்கு, புதிதான இருதயத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். உங்கள் மாம்சத்திலிருந்து சதையான இருதயத்தை எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நலமான ஒரு இருதயத்தை, புதிய ஆவியை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸிங் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பினால் வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது.
காணாமல் போன ஒரு மேய்ப்பன் ஆடுகளை தேடுகிறான். ஒரே ஒரு ஆடு தான் அவன் இழந்தான். இரண்டாவது பேரபிளை நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் செகண்ட் பேரபிளை இயேசுவானவர் ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்கிறார். She had 10 silver coins. She lost 1 coin. அவளிடத்திலே 10 வெள்ளிக்காசுகள் இருந்தது. ஒரு காயினை அவள் இழந்து விட்டாள். அந்த ஒரு காயினை அவள் தேடினாள். அவள் வீடு முழுவதையும் அறை முழுவதையும் அவர் அங்கும் இங்குமாக அவள் தேடினாள். தேடின பிற்பாடு அவள் கண்டுபிடித்தாள். தேடினதை கண்டுபிடித்து அந்த காயினை பெற்றுக்கொள்கிறாள். She had 100%, 10%. She lost 1%. அவளிடத்திலே 10ல் 1 மட்டும் இழந்தவனால், ஆனால் அந்த 9 அவளிடத்திலே காணப்பட்டது. ஆனால் அவள் தேடினாள், அவள் சர்ச் பண்ணினாள், தேடினாள், கடைசியாக கிடைக்கப்பட்டாள். She lost 10%. Finally she got it. அவருடைய வாழ்க்கையிலும் இந்த இவைகளை மறுபடியுமாக பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்துடைய பணியானது, ஜீசஸ் மிஷன் இஸ் டு சீக் த பீப்புள். அவரை தேடும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் எல்லாம் அழைத்து இந்த கமிஷனை, த கிரேட் கமிஷனை தம்முடைய சீஷர்களோடு கூட கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, மேத்யூ சாப்டர் 28 verses beginning from 19 வாசிக்கும்போது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை குறித்து சொல்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் கொடுத்துக்கிற பணி, த மிஷன் ஒர்க், இயேசு கிறிஸ்துனுடைய மிஷன் ஒர்க்கை அவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார், சபைக்கு கொடுத்திருக்கார். இன்றைக்கு நம்முடைய ரெஸ்பான்சிபிள் என்ன? இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை, அவருடைய நாமத்தை, அவருடைய காஸ்பலை உலகமெங்கும் நான் பிரசித்தப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேடினார், இழந்து போறதை தேடி இந்த உலகத்திலே வந்தார். தேடினது மாத்திரமல்ல, புதிதான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அருமையாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும்போது, 2 கொரிந்தியன் சாப்டர் 5 verse 20 நாம் பார்க்கும்போது, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகும்படி ஸ்தானாதிபதிகளாகிய நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக, தேவனுடைய அம்பாசிடர்களாக, தேவனுடைய பிரீச்சர்களாக இருந்து அவருடைய பணியை தொடர்ந்து செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். He seeks. Will you respond? உங்கள் இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் என் இருதயத்தை தருகிறேன் என்ற ஒரு ஒப்பு கொடுப்போமா? He saves. Will you believe Jesus Christ? Will you believe Jesus Christ is alive with us? அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போமா? He transform you. Will you follow? Will you follow his mission? அவருடைய ஊழியத்தை, இந்த காஸ்பலை நாம் அறிவிப்பதற்கு நாம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவரை பின்பற்றி நாம் வழி செல்ல உதவி செய்வோமா? இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். மனுஷகுமாரன இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். Shall we stand and pray?